உண்மையில சீனா அந்த ஆழமான கடற்பகுதியில திமிங்கில மயானத்தை தேடி போகல. இப்படி ஒரு ஆச்சரியத்தை அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. சீன அறிவியல் அகாடமி ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற டயமண்டினா பிராக்சர் ஜோனுக்கு ஏன் போனாங்க அப்படின்றது தான் முதல் கேள்வி. இந்த 32 பயணங்கள்ல சீன விஞ்ஞானிகள் பார்த்த காட்சிகள் கற்பனைக்கும் எட்டாத காட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இதுவரை கண்ணுக்கே தெரியாத உயிரினங்கள், கடலோட அடி ஆழத்துல எலும்புகளை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு ஜாம்பி புழுவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு திமிங்கிலங்கள் எப்படி கடல்ல ஒரே இடத்துல குவிஞ்சுது? இதுல ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, ஏதாவது ரகசியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுல விஷயம் இருக்கு. உலகத்தையே ஒலுக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய திமிங்கிலங்களின் மயானம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடலுக்கு அடியில 7000 மீட்டர் ஆழத்துல இருக்கு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட பரப்பளவை விட மிகப்பெரிய இடத்துல கோடிக்கணக்கான எலும்புகள் இருக்கு, எலும்பு கூடுகள் இருக்கு. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த வாரம் அறிவியல் இதழான நேச்சர்ல வெளியான ஒரு ஆய்வை பார்த்தா உங்களுக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இந்திய பெருங்கடலோட அதல பாதாளத்துல 1200 கிலோமீட்டர் நீளத்துக்கு பரவி கிடக்கிற ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று சுடுகாட்டை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான புவிசார் அரசியல் என்ன அப்படின்னா, இந்த பகுதி ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா இந்த உண்மையை கண்டுபிடிச்சது சீனாவோட ஆழ்கடல் ஆய்வு செய்யற ஒரு டீம். எப்படி அவங்களுக்கு மட்டும் இது தெரிஞ்சது? 7000 மீட்டர் ஆழத்துக்கு அடியில போகிறதுக்கு சீனா என்ன தொழில்நுட்பம் வச்சிருக்கு அப்படின்னா அதை அவங்க ரொம்ப ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துக்கு பின்னாடி இன்னொரு ரகசியமும் இருக்கு. அது நான் நிகழ்ச்சியோட கடைசியில சொல்றேன். சீன அறிவியல் அகாடமி ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற டயமண்டினா பிராக்சர் ஜோனுக்கு ஏன் போனாங்க அப்படின்றது தான் முதல் கேள்வி. இதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு நீல பொருளாதாரம், ப்ளூ எக்கானமி அண்ட் சர்வதேச ஆதிக்கம். வல்லரசு நாடான சீனா விண்வெளி மாதிரியே ஆழ்கடலையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு துடிக்குது. ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய எண்ணற்ற தாதுக்கள், எரிசக்தி, அப்புறம் அரிய கனிமங்களை கண்டுபிடிக்கிறதுல சீனா உலக நாடுகளுக்கு போட்டியா தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையில சீனா அந்த ஆழமான கடற்பகுதியில திமிங்கில மயானத்தை தேடி போகல. இப்படி ஒரு ஆச்சரியத்தை அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. சீனா கிட்ட ஆழமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கு. அதுக்கு பேரு டான்சுவோ யூஹாய். இந்த கப்பல் மூலமா அவங்க ஆழ்கடலை ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆய்வு பண்ணி என்ன பண்றாங்கன்னா அவங்க மேப் பண்றாங்க. எப்படி நம்ம பூமியில மேப் வச்சிருக்கோமோ அந்த மாதிரி கடலுக்கடியில சீனா ஒரு மேப்பை வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த இடம் அவங்க கண்ணுக்கு படுது. 7 கிலோமீட்டர் ஆழத்துக்கு எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் போனாலும் அந்த அழுத்தத்தை தாங்க முடியாது. ஆனா சீனாவோட ஃபெண்டாஷே அப்படிங்கிற கப்பல் பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கப்பல். இது சாதாரண நீர்மூழ்கியே இல்ல. உலகத்தோட ரொம்ப ஆழமான 11,000 மீட்டர் வரைக்கும் போகக்கூடிய அதிநவீன ஆழ்கடல் வாகனம். இப்படி ஒரு நீர்மூழ்கி கப்பல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சீனா பார்த்து வடிவமைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டைட்டானியம் அலாய் கவசம் 7 கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கக்கூடிய ஒரு சதுர அங்குலத்துக்கு 7 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான அழுத்தத்தை தாங்கக்கூடிய வகையில இதோட உடல் பகுதி பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதிநவீன ரோபோட்டிக் ஆர்ம்ஸ். கும்மிருட்டான அந்த ஆழத்துல மனிதர்கள் வெளியே போக முடியாது. அதனால இந்த நீர்மூழ்கியில இருக்கக்கூடிய ரோபோட்டிக் கைகள் மூலமா கடல் அடியில இருந்த 53 லட்சம் ஆண்டுகள் பழமையான திமிங்கில எலும்புகளை விஞ்ஞானிகள் துல்லியமா சேகரிச்சு எடுத்திருக்காங்க. அடுத்தது அதி உயர் கேமராக்கள் மற்றும் வெற்றிட குழாய்கள். அங்க இருக்கிற விசித்திரமான புழுக்கள் அப்புறம் பாசிகளை உறிஞ்சி எடுக்கிறதுக்காக வெற்றிட குழாய்களும் கும்மிருட்டுல பல மீட்டர் தூரத்தை துல்லியமா காட்டக்கூடிய 4K கேமராக்களும் இதுல இருந்துச்சு. இந்த ஃபென்டாஷே நீர்மூழ்கி கப்பல் மூலமா சீன விஞ்ஞானிகள் கிட்டத்தட்ட 32 முறை ஆழ்கடலுக்குள்ள ஆபத்தான டைவ் மேற்கொண்டு இந்த மயானத்தை முழுமையா படம் பிடிச்சிருக்காங்க.
இந்த 32 பயணங்கள்ல சீன விஞ்ஞானிகள் பார்த்த காட்சிகள் கற்பனைக்கும் எட்டாத காட்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 1200 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த பாதையில 476 திமிங்கிலங்களோட படிவங்களையும் 5 புதிய திமிங்கில உடல்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில எலும்புகள் 53 லட்சம் ஆண்டுகள் பழமையானவை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுல அதிர்ச்சி என்னன்னா, இதுவரைக்கும் நமக்கு தெரிய வராத ஒரு புதிய திமிங்கில வகை இந்த உலகத்துல வாழ்ந்ததும் இதுல தெரிய வந்திருக்கு. அதுக்கு அறிவியல்ல பெட்ரோசிட்டஸ் டைமென்டனே அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க. இது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து அழிஞ்சு போன ஒரு விசித்திரமான திமிங்கில இனம்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இதுவரை கண்ணுக்கே தெரியாத உயிரினங்கள், கடலோட அடி ஆழத்துல எலும்புகளை மட்டுமே சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு ஜாம்பி புழுவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த புழுவுக்கு கண்களும் கிடையாது, வயிறும் கிடையாது. ஆனா தொடர்ந்து எலும்புகளை அரிச்சு தின்னுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, வினோதமான கடல் உயிரினங்களும் அத்தனை ஆழத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு திமிங்கிலங்கள் எப்படி கடல்ல ஒரே இடத்துல குவிஞ்சுது? இதுல ஏதாவது பேட்டர்ன் இருக்கா, ஏதாவது ரகசியம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுல விஷயம் இருக்கு. கடல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைமென்டினா பகுதி அப்படிங்கிறது பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல்களுக்கு இடையில திமிங்கிலங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு பழமையான நெடுஞ்சாலை, மைக்ரேஷன் ரூட் அப்படின்னு சொல்றாங்க. கடலுக்கடியில இருக்க இந்த ரூட்ல பல லட்சம் வருஷங்களா திமிங்கிலங்கள் பயணம் செஞ்சிட்டு இருக்கு. இந்த திமிங்கிலங்களுக்கு வயசாகி அந்த இறப்புன்ற நிலைக்கு வரும்போது இந்த நீரோட்டத்து வழியா இழுத்து வரப்பட்டு கடலுக்கு அடியில இருக்கிற இந்த ஆழத்துல அந்த திமிங்கிலங்களை கொண்டு வந்து அந்த நீரோட்டம் சேர்த்துருது. அதாவது ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி அந்த திமிங்கிலங்கள் நீந்தக்கூடிய சக்தியை இழக்கும் போது தானாவே இந்த கடலின் ஆழத்துக்கு வந்து சேர்ந்துருது. நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, இதுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியமும் இருக்குன்னு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த திமிங்கில மயானம் கண்டுபிடிக்கப்பட்ட டைமென்டினா பிராக்சர் ஜோன் அப்படிங்கிறது வெறும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு உரிய இடம் மட்டும் இல்ல, சர்வதேச உளவு அமைப்புகளோட டைரிகள்ல இது ஒரு முக்கியமான ரகசிய பகுதி. நான் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, கடந்த 2014வது வருஷம் உலகத்தையே உலுக்கின மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 விமானம் காணாம போனது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம். அந்த விமானத்தை தேடுறதுக்காக சர்வதேச குழுக்கள் முதல்ல அதிநவீன சோனார் கருவிகள் மூலமா வரைபடமாக்கின இடம்தான் இந்த டைமென்டினா பகுதி. அந்த MH370 விமானத்தோட பாகங்கள் ஏதாவது கிடைக்குதான்னு இந்த பகுதியில தீவிரமா ஆராய்ச்சிகள்லாம் நடந்துச்சு. அப்ப கூட இந்த திமிங்கில எலும்புக்கூடுகள் யார் கண்ணுக்கும் படல. இப்போ சீனாவோட கண்ணுக்கு பட்டிருக்கு. அந்த இடத்துல கடலுக்கு அடியில ஆழமான நீரோட்டங்கள் இருக்கிறதுனால ஒருவேளை அந்த மலேசிய விமானம் அந்த பகுதியில விழுந்திருந்தா வேறு ஏதாவது ஒரு பகுதிக்கு இழுத்து செல்லப்பட்டிருக்கலாம். பூமியோட 70% பகுதி கடலால் ஆனதுதான். ஆனா விண்வெளியை நம்ம புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு, விண்வெளியை படம் பிடிக்கிற அளவுக்கு கடலின் ஆழத்தை படம் பிடிக்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அதுல ரொம்ப ஆழமா காலடி எடுத்து வச்சிருக்கிறது இப்போதைக்கு சீனா தான். அதை பார்த்து மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியிலையும் பயத்திலையும் தான் இருக்கிறாங்க. நீங்க இந்த கடலடி ஆய்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி திமிங்கிலங்கள் இறந்து போறத வேல் ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு திமிங்கில மயானத்தை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. இது பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.